இன்றைக்கி எங்கள் அக்காவோட பிறந்தநாள். சின்ன பிள்ளையில் அடிதடி சண்டைகள் பல பண்ணியிருந்தாலும் இப்போ எனக்குன்னு இருக்கிற ஒரு ஆல் டைப் ஹெல்ப் சர்வீஸ் எங்கள் அக்கா தான். கவலை, சந்தோஷம், தப்பு எது பண்ணாலும் அக்கா அப்படின்னு ஓடிடுவேன். தெரியாமல் இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன்டி, நான் இன்றைக்கி எதை அச்சீவ் பண்ணேன் தெரியுமா, புதுசாக இதை பண்ண போகிறேன், நீ என்ன நினைக்கிறக்கா அப்படிங்கிற எல்லாமே அக்கா தான் மை கோட்டுகள். இப்போ இப்படி இருக்கிறது. ஆனால் சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தது தெரியுமா, போடாத சண்டை கிடையாது. ஏன் கடிச்சே வச்சிருக்கேன் அவளை. படுக்கிற பெட்டில் யாருக்கு அந்த செவத்தோறு சைடுன்னு ஒரு சண்டை, ரிமோட்டுக்கு சண்டை, மேகி சாப்பிட்டுட்டு அந்த சட்டியில் இருக்க மசாலாக்காக அந்த சட்டி யாருக்குன்னு சண்டைன்னு இப்படி லிஸ்ட்டுகள் நீளம். ஆனால் போக போக அவளை பார்த்தா லைஃப் எப்படி அழகாக பார்க்குறதுனே பார்த்தேன். அவள் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். எப்படி அவங்க உனக்கு ஹர்ட் பண்ணுறாங்க, உனக்கு கோவம் வரலையான்னு கேட்டால் நான் மனசில் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுவா. நானாக இருந்தால் 2 நாள் யோசிச்சு உட்காந்து தூங்கவே மாட்டேன். நிறைய விஷயங்கள் என்னை ஷேப் பண்ணி இது தப்பு இது கரெக்டுனா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால் ஸ்டில் கற்றுக்கிட்டு இருக்கேன், வந்த பாடு இல்லை. ஒரு மாதிரி அழகான ரிலேஷன்ஷிப் கூட பிறந்தவங்களோட இருக்கிறதுனா அடிக்கடி சொல்லுவாங்க, உன்ட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இரு, வெளியே சந்தோஷத்தை தேடாதன்னு. இந்த மாதிரி 24 மணி நேரம் முழு சேவை மையமாக இருக்கிற என்னோட அக்காவுக்கு இந்த பாயசத்தை டெடிகேட் பண்ணி சுசக்கா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் போல் வாழ்க வளர்க.